வணக்கம் நண்பர்களே. நம் சேனல் நேயர்களோடு சற்று வெளிப்படையாகவே பேச நான் விரும்புகிறேன். பூடகமாக பேசுவதில் எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. காரணம், நான் யாரை குறித்தும் எந்த அவதூறும் பரப்பவில்லை. ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் விஷயத்தில் விஜய் ஒருவேளை கூட்டணிக்கு வராவிட்டால், பாஜகவோடு கூட்டணிக்கு வராவிட்டால், அவர் மீது வழக்குகள், அதாவது மத்திய புலனாய்வு பிரிவுகள், மத்திய வருமான வரி சோதனை பிரிவுகள், இந்த அமைப்புகள் விஜயை நெருக்கடி கொடுத்து அல்லது அவர் மீது வழக்குகள் பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு, அவர் எந்த கட்சி வேலையும் செய்ய முடியாமல் நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும், அப்படி ஒரு நிலையை உருவாக்கிவிடும் அப்படின்ற ஒரு பார்வை இங்கு ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது, ஒரு பார்வை இருக்கிறது. இதை பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாக பொது விவாதங்களில் கலந்துக்கும் போது சொல்கிறாங்க. அப்படி விஜய் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா அவர் வருமான வரி நெருக்கடிகளை சந்திப்பார், மத்திய அரசு அதை எடுக்கும், மத்திய சிபிஐ கைக்கு போயிருப்போம், சிபிஐ கைக்கு போயிடுச்சுன்னா அந்த விசாரணையே ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த விஜயகாந்த் பழைய படத்தில் ஒரு இதில் சொல்லுவார், என்னுடைய விசாரணையே ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இவர் மிரட்டுறாங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி அது உண்மையாக இருந்தால், அது உண்மையாக பொய்யான்றது நமக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் வருகிறது. அப்படி உண்மையாக இருந்தால் எதிர்கொள்வதில் விஜய்க்கு என்ன தயக்கம் இருக்கிறது? உண்மையிலேயே நீங்கள் தவறு செய்யவில்லை, எந்த வருமான வரி மோசடியும் செய்யவில்லை, வருமான வரி வழக்குகள் எதுவும் உங்கள் மீது இல்லை என்றால் சந்தித்து விட்டு போங்கள். சரி, ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ நாம் சில வரி செலுத்துவதில் சில தவறுகள் நடந்திருக்கிறது என்றால் தவறுகளை சரி செய்யுங்கள், நீதிமன்றம் இருக்கிறது. இந்த இரண்டில் ஒன்று தானே. தவறு செய்திருந்தால் சிறைவாசம், இல்லை என்றால் அது தவறு செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன், அது தண்டனை கிடைக்கப் போகிறது. இல்லை என்றால் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த இரண்டில் ஒன்று தானே. நீங்கள் தமிழ்நாட்டையே காக்க வந்த இரட்சகராக யாரும் நினைக்கவில்லை. ஆனால் ஒரு மாற்று அரசியலை உருவாக்க நீங்கள் வர வேண்டும் என்பதால் பிஜேபியை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். ஏன்னா பிஜேபி எந்த அளவுக்கு இந்தியாவிற்குள் அதிக மாநிலங்களில் வெற்றி பெற்று ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறது, மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அந்த கட்சியை அழிக்கும் அளவுக்கு அந்த கட்சிக்குள்ளே ஆள் இருக்காங்க. அதனால் அவர்களை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். அவர்கள் ஏற்கனவே நோஞ்ச நாயாச்சு. நான் ஏதோ பிஜேபியை இது பண்ணி சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. அந்த கட்சிக்கு அத்தனை பெரிய வெற்றி பெற்ற இடங்கள்லாம் தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மக்கள் மனதில் அல்ல. தொடர்ந்து பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.